எப்பவுமே ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலை விட காட்டுக்குள்ளே வயலுக்குள்ளே இருக்கிற கோவிலுக்கு வந்து சக்தி அதிகம் அப்படிம்பாங்க. நமக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வயலுக்குள்ளே வாய்க்காலுக்குள்ளே அப்படி போயிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். அப்படியே வாய்க்கால் கரை ஓரமாக வந்து அந்த கோயிலுக்கு அப்படியே போனோம். சரி, அந்த நேரம் பார்த்து எல்லோரும் ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கோயில் இருக்கிற இடத்த கேட்டு கேட்டு அப்படியே போனோம். ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து தடம் மாறிட்டோம். ரொம்ப தூரம் எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வாய்க்கால் கரை ஓரமாக போய் தடம் மாறிட்டோம். நல்ல வேளையாக அந்த வழியாக வந்து பெரியவர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட தான் வந்து நாங்கள் அப்படியே விசாரித்தோம். சரின்னு அவர் வந்து ரூட் சொன்னார். சரின்னு அவர் சொல்கிற ரூட்டில் வந்து திரும்பி 2 வீலர் எடுத்து ஒரு வழியாக வந்து கோயிலை வந்து கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி ஒரு வயலுக்குள்ளே வந்து ஒரு கோயில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு டூர் அடித்த மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமாக ரெகுலராக போகிற கோயிலோட ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி வாய்க்கால் ஓரத்தில் வயல் ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, சக்தியும் அதிகம். சரின்னு அங்கே அப்படியே சாமிலாம் அப்படியே கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நல்லா ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு வரப்போ மனசு ரிலாக்ஸாக வரும். வர வழியில் வந்து மாமனார் வீட்டு வயலுக்கெலாம் அப்படி போயிட்டு நெல்லுலாம் அறுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.